வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அ சேனல் ஃபேண்டசி வைப். ஸோ டுடே இந்த வீடியோவில் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நடக்கக்கூடிய செகண்ட் மேட்ச் பிட்வீன் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்க்கான ஃபுல் ட்ரீம் 11 அண்ட் ப்ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆல்ரெடி நடந்துருச்சு, இதுக்கான வீடியோ நம்மளால் போட முடியல. இதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆஸ் வெல் அஸ் WPL ரெண்டுமே நம்ம டெடிக்கேட்டடாக நம்மளோட சேனலில் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங் மேட்ச், கிராண்ட் லீக்ஸ் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணுங்கள், அடிக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி லிங்க் ஒர்க் ஆகலாம், ஸ்ட்ரெயிட்டாக டெலகிராம் போயிட்டு ஃபேண்டசி வைப் 07 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வந்துடும். அங்கே தான் ஃபைனல் டீம்ஸ் அண்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, டாஸ்க் அப்புறம் பிச் ரிப்போர்ட் அது எல்லாமே அங்கே தான் சொல்லுவோம். ஸோ மறக்காமல் அந்த சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்போ பிச் ரிப்போர்ட்னு பார்க்கும்போது துபாய் ஸ்டேடியம், துபாயில் பெருசாக ஓடிஐ இது வரைக்கும் நடக்கலை. இப்போ லாஸ்ட்டாக ILT20 தான் நடந்தது. அதில் ILT20 பொறுத்த அளவில் பேட்டர்ஸ் கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ண கஷ்டப்பட்டாங்க. ஒரு 160 to 170 தான் பார் ஸ்கோராக இருந்தது. வேற ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்ப் கிடச்சிது ரேதர் தென் ஸ்பின்னர்ஸ். அண்ட் டியூ பெருசாக வரல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ILT20 மேட்சை பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். பட் இன்றைக்கி கண்டிஷன்ஸ் மாறலாம், பிச் மாறலாம். இப்போ எந்த பிச்சில் விளையாடுறாங்க அதே மாதிரி பிச்சை கண்டிப்பாக ரெடி பண்ணியிருப்பாங்க அந்த டோர்னமெண்ட்டுக்கும் இதுக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இனிஷியல் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்றதுனால கடைசி 5 மேட்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது பேசர்ஸ் 40 விக்கெட்டோ, ஸ்பின்னர்ஸ் 23 விக்கெட்டோ இந்த வென்யூவில் எடுத்திருக்காங்க. இப்போது ரெண்டு டீமோட பிளேயிங் 11 அலாங் வித் ஸ்டாட்ஸ் பார்த்தரலாம். இந்தியா பொறுத்த அளவுக்கு ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரோஹித் சர்மா ஃபென்டாஸ்டிக் ரெக்கார்டு வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். 17 இன்னிங்ஸில் 786 ரன் வித் 56 அவரோட ஆவரேஜ். அண்ட் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 234 ரன் வித் 78 அவரோட ஆவரேஜ். ரீசன் ஃபார்ம் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, கட்டக்கில் ஒரே ஒரு செஞ்சுரி அடித்தார். பட் இந்த மாதிரி ICC டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ரோஹித் சர்மா ஹிட்மேன் அவரோட பீக் ஃபார்முக்கு வந்துடுவார். 100% இந்த டோர்னமெண்ட்லேயே அவர் ஃபார்ம் ஒர்க்கு வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் 2019 அவர் பெரிய ஃபார்மில் இல்லை. பட் அந்த வேர்ல்ட் கப்பில் வந்தார், அடித்து கலப்பிட்டார். அதே தான் 2023 இப்போ நடந்த வேர்ல்ட் கப்லேயும் பெரிய ஃபார்மில் இல்லை. பட் உள்ளே வந்தார், டக்குன்னு அடித்தார். 2024 T20 வேர்ல்ட் கப்லேயும் இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்டில் ஹிட்மேன் ஃபார்மில் இல்லாமல் அந்த டோர்னமெண்ட்குள்ளே வந்த உடனே ஃபார்முக்கு வந்தது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்ததில்லை இது வரைக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பார்த்துருக்கோன்றதுனால ரோஹித் அகெயின் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. தென் பிரின்சஸ் சுப்மன் கில் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார். எல்லாருமே இங்கிலாந்து சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு கில்லுன்னு கேட்டாங்க. பட் இப்போது கில் இல்லாத டீமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்கார். ஒரு கிளாஸ் பிளேயர். அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் 2 இன்னிங்ஸில் 174 ரன் வித் 87 அவரோட ஆவரேஜ். அண்ட் இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில் ரீசெண்டாக இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தோம் நம்ம 3 ODIயில் 112, 60, 87 அண்ட் டெஸ்ட்டில் 4 and 102, 20 and 13. இந்த மேட்ச்க்கு சேஃபஸ்ட்டு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்னா சுப்மன் கில் தான். கண்ணை மூட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். தென் கிங் கோலி, நம்ம என்னெல்லாம் ரோஹித் சர்மாவுக்கு சொன்னோன்னா அது எல்லாமே அப்ளிகபிள் டு கிங் கோலி. கிங் கோலியும் பெரிய ஃபார்மில் இல்லை. பட் அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் 16 இன்னிங்ஸில் 910 ரன் வித் 75 அவரோட ஆவரேஜ் அண்ட் 101 ஸ்ட்ரைக் ரேட். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில் ரீசன் ஃபார்ம் 52, 5, 6, 17, 6, 35 and 5. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை. மீன்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய பேர் இந்த வென்யூவில் ODI கேம் ப்ளே பண்ணதில்லை. பட் T20 ப்ளே பண்ணியிருக்காங்க. IPLலாம் இங்கே தான் நடந்துச்சு, ஓகேங்களா? அதெல்லாம் வேறு. ODI மேட்சஸ் ப்ளே பண்ணதில்லை, அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் அகெயின் 4 இன்னிங்ஸில் 128 ரன் அந்த இந்த வென்யூலையும் நான் ப்ளே பண்ணதில்லை. பட் ஃபார்ம் செம்மையாக இருக்குது. 78, 44, 59, 11 and 17, 13 அந்த ஷார்ட் பாலுக்கு அடாப்ட் பண்ணியிருக்காரு கைஸ். அதை நம்ம இங்கிலாந்து சீரீஸில் நல்லாவே பார்த்தோம். மார்க் வுட், ஆர்ச்சர் மாதிரியான பேஸ் போடக்கூடிய ஷார்ட் பால்ஸே நல்லா ஆடுறாருன்னும் போது பங்களாதேஷில் பெருசாக ஷார்ட் பால் அந்த பேஸில் போடுறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயருக்கு பேட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பின்னர் சொல்லவே தேவையில்ல, போட்டாலே அடிச்சிடுவார் இவர். தென் கேஎல் ராகுலை வச்சு பந்தாடுறாங்க. பேட்டிங் பொசிஷன் அவருக்கே தெரியாது, கடவுளுக்கே தெரியாது எனக்கு தெரிஞ்சு எப்போ அவர் வருவாருன்ட்டு. அவரை
அவரோட பொசிஷன் நம்பர் 5ல இறக்குனா கிளாஸியாக ஆடுவார். அதுக்கு லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு எக்ஸாம்பிள் 40 ரன் அடித்தார் 3rd ODI மேட்ச்சில் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. பட் அதுக்கு முன்னாடி 2 மேட்சும் 7, 8ன்னு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. 10, 2 தான். ஸோ அவரோட பேட்டிங் ஆர்டர் நம்ம கன்ஃபார்ம்டாக தெரியல. நம்பர் 5ல ஆட போகிறாருன்னு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சால் மட்டும் எடுங்க, இல்லைனா 100% ட்ராப் பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட்டில் 6 இன்னிங்ஸில் 225 ரன் வித் 45 அவரோட ஆவரேஜ். அண்ட் இந்த வென்யூலேயே நல்ல ரெக்கார்டு வித் 60 அவரோட ஆவரேஜ். தென் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஹெட் டு ஹெட்டில் ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் பேட்டிங், ஒரு ரன் கூட அடிக்கல. பவுலிங்கில் 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட். இந்த வென்யூவில் பேட்டிங் பண்ணல, பவுலிங்கில் ஒரு இன்னிங்ஸில் 0 விக்கெட். ஃபார்ம் டீசெண்டான ஃபார்ம் 17, 10, 9, 9, 53, 2 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட், 0 விக்கெட். ஸோ 3rd பேஸராக லீட் பண்ண போகிறாரு ஃபார் இந்தியா அலாங் வித் ஷம்மி அண்ட் அர்ஷதீப்ன்றதுனால கண்டிப்பாக ஒரு ஃபுல் கோட்டா ஆஃப் ஓவர்ஸ் போடுறதுக்கான சான்சஸ்மே இருக்குது. ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக ஹெல்ப் இல்லை அப்படின்னா, ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தென் அக்ஷர் பட்டேல் இன்னைக்கு பெஸ்ட்டான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்னு சொல்லுவேன். பிகாஸ் அப் தி ஆர்டர் ப்ரொமோட் பண்ணுறாங்க, 10 ஓவர்ஸ் கண்டிப்பாக போட்டுடுறாரு பவுலிங் அப்படின்றதுனால. அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் 7 இன்னிங்ஸில் 137 ரன் அண்ட் 6 இன்னிங்ஸில் பவுலிங் பண்ணும்போது 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில் ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கலாம். 13, 41, 52, 15, 5 விக்கெட்ஸ், 2 விக்கெட், 0 விக்கெட், 1 விக்கெட், நாட் பவுல்ட், 1 விக்கெட். ஸோ பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். திடீர்னு அப் தி ஆர்டர் கண்டிப்பாக பேட்டிங் இவரை ப்ரொமோட் பண்ணுவாங்க KL ராகுல் பிளேஸில். அது மட்டும் என்னால் 100% சொல்ல முடியும். அப்படிங்கும் போது ரெண்டுத்துலேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு கன் ஃபீல்டர் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். தென் ரவீந்திர ஜடேஜா அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் 6 இன்னிங்ஸில் 108 ரன் வித் 27 அவரோட ஆவரேஜ் அண்ட் 13 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 14 விக்கெட். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் பேட் பண்ணி 48 ரன்னும், 3 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வேறு லெவல். பவுலிங் போட்டாலே விக்கெட் வருது கைஸ், அந்த மாதிரி பவுலிங் பண்ணுறாரு ரவீந்திர சிங் ஜடேஜா. ரீசன்ட் ஃபார்ம் 11, 12, 19, 38, 21, 26 அண்ட் 13. 3 விக்கெட், நாட் பவுல் 5 and 7 விக்கெட், 0 விக்கெட். பவுலிங் போட்டாலே 1 or 2 விக்கெட்ஸ் அலாங் வித் ஒரு 15 to 20 ரன் வித் பேட்டுன்னும் போது ஒரு பெஸ்ட்டான அண்டர் ரேட்டட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். தென் குல்தீப் யாதவ் ஹெட் டு ஹெட்டில் 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட். பட் இந்த வென்யூவில் நல்ல ரெக்கார்டு, 5 இன்னிங்ஸில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் முகமது ஷமி, பழைய முகமது ஷமி வந்துட்டாரான்னு கேட்டால் 100% வரல. பட் இந்த மாதிரியான டோர்னமெண்ட்டில் அவரை நம்மளை ட்ராப் பண்ண முடியாது. பட் ஒரு 70% ஃபிட்டான 2023 வேர்ல்ட் கப் ப்ரைம் ஷம்மி கிடச்சா கூட நமக்கு இந்த ஒரு ஐசிசி ட்ராஃபி நம்ம கையிலன்னு நம்ம சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஒரு கிளாஸான பிளேயர். எப்படி விளையாட போகிறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்ஃபுல்லான ஒரு பிளேயர்னு சொல்லுவேன். 3 இன்னிங்ஸில் 9 விக்கெட், ஆவரேஜாக ஒரு 3 விக்கெட் எடுக்கிறாரு அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ். அண்ட் இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில் ரீசன் ஃபார்ம் 1 விக்கெட், 1 விக்கெட், 3 விக்கெட், 0 விக்கெட், 3 விக்கெட். தென் ஹர்ஷ்தீப் சிங் கை சுற்றினாலே விக்கெட் வருது. ஹெட் டு ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணதில் ரீசன் ஃபார்ம் பார்க்கலாம். 2 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட், 2 விக்கெட், 3 விக்கெட். கண்டிப்பாக அனதர் பெஸ்ட்டான ஆப்ஷன். தென் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்னு பார்க்கும்போது சௌமியா சர்க்கார் அலாங் வித் தஞ்சு தசன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சௌமியா சர்க்கார் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 வாட்டி கம்பேக் கொடுத்துட்ருப்பார் ஃபார் பங்களாதேஷ். பட் இது வரைக்கும் பெருசாக ஒரு அடித்து பார்த்ததே இல்லை. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 7 இன்னிங்ஸில் 223 ரன் வித் 31 அவரோட ஆவரேஜ். அண்ட் இந்த வென்யூவில் 33 ரன் அடிச்சிருக்காரு வித் 73 அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் 33 அவரோட ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்ம் 35-0, 74-23, 8. கிராண்ட் லீக் டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க்காக போடணும்னா ஸ்மால் லீக் டீம்ஸில் எடுங்க. கண்டிப்பாக ஹிட் ஆர் மிஸ் டைப் ஆஃப் பிளேயர் தான். ஒரு கன்சிஸ்டண்ட்டான பிளேயர். இவரை பேக் பண்ணுங்கள் அப்படின்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. தென் தன்சித் ஹசன் அகெயின்ஸ்ட் இந்தியா 2 இன்னிங்ஸில் 64 ரன் வித் 32 அவரோட ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்ம் 6, 58, 7, 90, 22. ஒரு கிளாஸ் பிளேயர், ஒரு நல்ல பிளேயர். இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். பட் இன்டர்நேஷ்னலுக்கு இந்தியா மாதிரி குவாலிட்டி பவுலிங்க்கு அடாப்ட் ஆகிட்டாரா, அதுக்கு அவரால் விளையாட முடியுமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு கொஷின் மார்க் தான். பட் ஒரு டீசெண்டான பிளேயர் தான் தன்சித் ஹசன் பொறுத்த அளவுக்கு. தென் கேப்டன் நஜ்முல் ஹுசைன் ஷான்டோ அகெயின்ஸ்ட் இந்தியா ரொம்ப புவரான ரெக்கார்ட். 4 இன்னிங்ஸில் ஜஸ்ட் 36 ரன் வித் 9 அவரோட ஆவரேஜ் அண்ட் 53 தான் ஸ்ட்ரைக் ரேட். ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ராப்பபிள் ஆப்ஷன். ரீசன்ட் ஃபார்மும் சொல்கிற மாதிரி இல்லை. 12 ரன், 2 ரன், 41, 4, 9. ஃபார்மும் சரியில்லை. அகெயின்ஸ்ட் ஹெட் டு ஹெட்டும் நல்லா விளையாடினதில்லை. அண்ட் இந்த வென்யூவில் சுத்தமாக விளையாடினதே இல்லைன்றதுனால நஜ்முல் ஹுசைன் ஷான்டோ கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். தென் ஒரே ஒரு ரிலையபிள் பிளேயர் ஃப்ரம் பங்களாதேஷ். 10 பேர் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஆள் பங்களாதேஷ்லேருந்து எடுக்கணும்னா அது மெஹதி ஹசன் மிராஜ் தான். அகெயின்ஸ்ட் இந்தியா 7 இன்னிங்ஸில் 231 ரன் வித் 46 அவங்களோட ஆவரேஜ் அண்ட் 87 ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் 7 இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில்
47 ரன் அடிச்சிருக்காரு வித் 23 அவரோட ஆவரேஜ் அண்ட் 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வித் பேட் 44, 2-0, 74, 21 வித் பால் 1 விக்கெட் 0 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட். ஸோ கண்டிப்பாக 2 டவுன் வராரு. ஒரு பங்களாதேஷ்லேருந்து பெஸ்ட்டான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்னே சொல்லலாம். ரிஸ்காக போகணுன்னா கேப்டன் ஆர் வைஸ் கேப்டனா ஸ்மால் லீக்கில் கூட மெஹதி ஹசன் மிராஸ் ட்ரை பண்ணுங்கள். தென் முஷ்ஃபிகர் ரஹீம், எக்ஸ்பீரியன்ஸ்டு முஷ்ஃபிகர் ரஹீம் அகேன்ஸ்ட் இந்தியா 25 இன்னிங்ஸில் 703 ரன் வித் 32 அவரோட ஆவரேஜ் அண்ட் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 149 ரன் வித் 74 அவரோட ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை, பட் கண்டிப்பாக முஷ்ஃபிகர் ரஹீம் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருப்பார். பன் பிக்காக இருப்பார், இன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். பிகாஸ் கேஎல் ராகுலோட பேட்டிங் பொசிஷன் நம்ம கன்ஃபார்ம்டாக தெரியலன்றதுனால முஷ்ஃபிகர் ரஹீம் ஒரு ரிலையபிள். அட் த சேம் டைம் அவருக்கு கேம் டைம் கிடச்சா அப்படியே தட்டி எடுத்துகிட்டு போவார் கேமை. அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு வேணும் அப்படின்றதுனால முஷ்ஃபிகர் ரஹீமை ட்ரை பண்ணுங்கள். தென் முஹம்மதுல்லா அகெயின்ஸ்ட் இந்தியா 17 இன்னிங்ஸில் 476 ரன் வித் 36 அவரோட ஆவரேஜ் அண்ட் 14 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 3 விக்கெட். இந்த வென்யூவில் பேட் பண்ணதில் பவுலிங்கில் ஒரே ஒரு இன்னிங்ஸில் ஒரு விக்கெட். ரீசன்ட் ஃபார்ம் நாட் பேட்டட் 7, நாட் பேட்டட் 41, நாட் பேட்டட் கிராண்ட் லீக்ஸ் ஆர் ஸ்மால் லீக்ஸில் ஒரு நல்ல ஆப்ஷன். பிகாஸ் முஹம்மதுல்லா, முஷ்ஃபிகர் ரஹீம்லாம் எப்படி ரன் அடிக்கணும்னு தெரியும் அவங்களுக்கு. பெருசாக பார்த்தீங்கன்னா 4-6ன்னு அடிக்க மாட்டாங்க, பட் 30, 20, 25, 30 அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். தென் ஜாக்கர் அலி கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஹார்ட் ஹிட்டர் ஆஃப் தி பால், பட் ஸ்மால் லீக் ஃபேண்டசி பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்னு தெரியல. ஹெட் டு ஹெட் இந்த வென்யூவில் விளையாடினது கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் 4-17, 24, 8. தென் நசூம் அகமது அகெயின்ஸ்ட் இந்தியா 3 இன்னிங்ஸில் 0 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில் ரீசன்ட் ஃபார்ம் 0 விக்கெட், 2 விக்கெட், 3 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட். கடைசி 5 மேட்ச்சில் மொத்தமாக 7 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. தென் தன்ஜிம் ஹசன் ஷக்கீப் அகெயின்ஸ்ட் இந்தியா ஒரே ஒரு இன்னிங்ஸில் 7 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 2 விக்கெட்டும் இந்த வென்யூவில் ப்ளே பண்ணது கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 1 விக்கெட், 3 விக்கெட், 2 விக்கெட், 0 விக்கெட், 2 விக்கெட்டுன்ற மாதிரி இருக்குது. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். தென் தஸ்கின் அகமது கண்டிப்பாக ஒரு ரிலையபிள் ஆப்ஷன். பவுலிங் ஆப்ஷன்ஸ்லேருந்து தஸ்கின் அகமது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் ஃபார் யூஎஸ் ஸ்மால் லீக் டீம்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியா. 7 இன்னிங்ஸில் 52 ரன் வித் 14 அவரோட ஆவரேஜ் அண்ட் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் 1 விக்கெட், 2 விக்கெட், 2 விக்கெட், 2 விக்கெட் அண்ட் 1 விக்கெட். ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா விக்கெட்லெஸ்ஸாகவும் போயிருக்காரு. தென் முஸ்டபிசூர் ரஹ்மான் கண்டிப்பாக பங்களாதேஷ் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் நீங்கள் முஸ்டபிசூரை எடுக்கலாம். இல்லை பவுலிங் செகண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தஸ்கின் அகமதை எடுத்துக்கோங்க. முஸ்டபிசூர் ரஹ்மான் பொறுத்த அளவுக்கு அகெயின்ஸ்ட் இந்தியா 12 இன்னிங்ஸில் 25 விக்கெட் எடுத்திருக்காரு. 102 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும். ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. 0 விக்கெட், 3 விக்கெட், 1 விக்கெட், 0 விக்கெட், 2 விக்கெட். பட் பழைய முஸ்டபிசூர் ரஹ்மான் இன்னும் இருக்காரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த ஒரு ஃபார்மில் ஸ்லோயர் பால், கட்டர்ஸ், யாக்கர் போடுற முஸ்டபிசூர் ரஹ்மான் இப்போது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கைஸ், உங்களுக்கு ட்ரீம் 11 மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப் வேணும்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப் சாய்ஸ் 11. இந்த ஆப்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பாயிண்ட் சிஸ்டம். இப்போ ட்ரீம் 11ல் புது பாயிண்ட் சிஸ்டம் எடுத்துகிறாங்க. பட் பழைய பாயிண்ட் சிஸ்டம் வச்சு நிறைய பேர் ஆப் வேணும்னு கேட்குறீங்க. அவங்களுக்குலாம் நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப் சாய்ஸ் 11. லிங்க் கீழே இருக்குது. டவுன்லோட் பண்ணி நம்மளோட ரெஃபர் கோட் F5ன்ற ரெஃபர் கோட் போட்டுக்கோங்க மறக்காமல். தென் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரிவ்யூ டீம் தரேன். விக்கெட் கீப்பர்ஸில் முஸ்டபிசூர் ரஹ்மான், ரஹீம். தென் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸில் 4 பேட்டர்ஸ் ஃப்ரம் இந்தியா. விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர். ஆல்ரவுண்டர்ஸில் 4 ஆல்ரவுண்டர்ஸ் அகெயின் மெஹதி ஹசன், மிராஸ், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல். பவுலர்ஸில் ஷம்மி அண்ட் டஸ்கின் அகமது போயிருக்கேன். கேப்டனா கில்லியும், வைஸ் கேப்டனா அக்ஷர் பட்டேலையும் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு இதான் ப்ரிவ்யூ டீம். ஃபைனல் டீம் நம்மளோட டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.